கல்யாணம் வேண்டான்னு சொன்னா யாராச்சும் கேட்குறாங்களா? அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களே. எப்படி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறது? எனக்கு ஒரு வழியுமே தெரியலையே. விஜய் மாமாட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா அவர் நம்ம மேலே உயிரே வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் நான் எப்படி சொல்கிறது? உங்களை பிடிக்கல மாமா எனக்கு, நீ ஏதோ வழியை நான் எப்படி சொல்கிறதுனே தெரியலையே. இந்த வீட்டில் இருக்கிறவங்க என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? என்ன சந்தியா ரூம்ல ஏதோ கிளாஸ் உடையிற சவுண்டு கேக்குது. சந்தியாம்மா ரூம்ல என்னம்மா சவுண்டு? ஐயோ ஐயோ, ரூம் ஏண்டி இவ்வளோ அலங்கோலமா போட்டு வச்சிருக்க? கிறுக்கு எதுவும் பிடிச்சி போச்சா? ஆமா, எனக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. கிறுக்கு பிடிக்கிற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? இப்போ என்னது என்ன நடந்துச்சா? தெரியாத மாதிரி கேட்காதங்கம்மா. இந்த கல்யாணம் வேண்டான்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன், கேட்குறீங்களா? நீங்க எல்லாருமே சேர்ந்து என் கல்யாணத்தை முடிவு எடுத்துட்டீங்களாம்மா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. வெளியே மாமன்ட்டே நல்லதா பேசினா, அத்தைட்டே நல்லதா பேசினா, அப்ப விஜய் மாமா பிடிக்கலன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? விஜய் மாமா முன்னுக்கு நான் எப்படி அவனை பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? அவருக்கு வருத்தமா இருக்காதா? இப்ப மட்டும் பிடிக்கலன்னு சொல்றல, இப்ப சொன்னா அந்த தம்பி வருத்தப்பட மாட்டாரா? அந்த தம்பி நல்லதானே இருக்காரு, அவருக்கு என்ன குறைச்சலு? மாமாவெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லல, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு தான் உங்ககிட்ட சொல்றேன். என்னடி கூத்தா போச்சு? மாமனை பிடிக்கும்ன்ற, கல்யாணம் பிடிக்காதுன்ற, அப்ப அதுக்கு என்ன காரணம்? இதுதான் நல்ல சந்தர்ப்பம். அம்மா காரணம் கேட்காங்க. ரகுவை பத்தி சொல்ல முடியாது, வேற ஏதாச்சும் ஒரு ரீசனை சொல்லி மாமாவை அந்த கல்யாணத்துல இருந்து கலத்தி விட்டுருலாம். என்னடி நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க? இதெல்லாம் மாமா எனக்கு ஈக்குவலா படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வீடு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சாணி ஸ்மெல் எப்பவும் அந்த வீட்டை சுத்தி அடிச்சுட்டே இருக்கும். மாமா பண்ற அந்த விவசாய வேலை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மாமா மேல எப்பவுமே அந்த வேர்வை ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். ஆனா எனக்கு மாமாவை பிடிக்கும், ஆனா மாமாவை சுத்தி இருக்கிற அந்த குடும்பத்தை பிடிக்காது. அதனாலதான் நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன். குடிகாரன் இல்ல ஒரு பொறுக்கியா இருந்து அவனை வேண்டான்னு சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த பையனை பார்த்தா தங்கமா இருக்கா, அவரை வேண்டான்னு சொல்ற, அதுவும் இதெல்லாம் ஒரு ரீசன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? உங்க அப்பாட்ட கூப்பிடுறேன், இதெல்லாம் உங்க அப்பாட்ட சொல்லு. என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. என்ன ராணி கூப்பிட்ட? செல்ல பொண்ணு வீட்டை எப்படி அலங்கோலமா போட்டு வச்சிருக்கான்னு பாருங்க. அதுவும் அவளுக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்றா, அது என்னன்னு கேளுங்க. என்னம்மா இது? வீட்டை என்ன பண்ணி வச்சிருக்கா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னத்த நினைச்சிட்டு கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போற வழிய பாரு. ஏன்ப்பா இவ்வளவு அவசரப்படுறீங்க? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. மட்டும் இந்த கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோ, உங்க அப்பா உயிரோட பார்க்க முடியாது, ஒரு பணமா தான் பாப்ப. என்னங்க இப்படி ஒரு பெரிய வார்த்தையை சொல்றீங்க? உங்களை மீறி உங்க பொண்ணு என்ன பண்ண போறா? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள அப்ப என்னதான் நடக்குது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குங்க. ராணி, இது நல்லா புரியற வேண்டியவங்களுக்கு நல்லா புரியும். நான் எதுக்காக சந்தியாக்கு சீக்கிரம் கல்யாணம் வச்சிருக்கேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அம்மா அம்மா, நீங்க இது நம்ம காவியா குரல் மாதிரியே இருக்குல்ல? சாரி ராணி, நம்ம பொண்ணு காலையிலே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டா. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ நமக்கு பொண்ணு தான் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சாரி ராணி. அட சண்டால மனுஷா, புள்ள வர்றதோட என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியே. கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சிருக்கா? காவியாம்மா. என்னது காவியாக்கா வந்திருக்காங்களா? ஐயோ, நம்ம பிரச்சனையை காவியாக்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துடலாம். அஞ்சு வருஷத்துல நீ ரொம்ப பேரழிக்கு மாதிரி ஆயிட்ட சந்தியா. உன்னை எப்படி நான் வேற ஒருத்தனுக்கு விட்டு கொடுப்பேன்? இந்த குழந்தை இல்லாத சாக்க வச்சு நான் இந்த ஊரை விட்டு போகும்போது உனக்கு கல்யாணம் முடிச்சு கூட்டிட்டு தான் போவேன். எம்மா வாம்மா, என் பிள்ளைய பார்த்து எவ்வளவு வருஷம் ஆயிட்டு. எப்படி எலும்பும் தொலமா ஆயிட்டா மாப்பிள்ள? பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு ஆக்கி போட்டில என்ன? எத்தே, இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலையா? என்ன சொன்னாலும் ஒரு அர்த்தம் உண்டு. உங்க பொண்ணு தானே எனக்கு சமைச்சு தர. அது எப்படி உங்க பொண்ணு ஒல்லியா இருக்கா, நான் தடியா இருக்கேன்னு நீங்க நினைக்கீங்க? தப்பா நினைக்காதுங்க மாப்பிள்ள, உங்களை நான் சொல்லல, ரெண்டு பேருமே மெலிஞ்சிருக்கேன்னு தான் சொல்றேன்.
எருமை இங்கே தானே இருக்க போறியே. நான் ஆக்கி போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு ஒரு சுத்து ஏறி தான் அடுத்தது வெளிநாட்டுக்கு போவிய பாருங்க. அம்மா, உங்களை பார்த்து நான் எவ்வளோ நாள் ஆகிட்டு. அப்பா, அம்மா, சந்தியா, சோனி, உங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேம்மா. பார்த்த பிறகு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அம்மா, என் மொவ காவியா பார்த்து எவ்வளவு நாள் ஆகிட்டு. என்னம்மா 2 பேரும் நின்னுகிட்டே இருக்கே, உட்காருங்க. போறாணி, பிள்ளைகளுக்கு போய் காப்பி தண்ணி எடுத்துட்டு வா. அக்கா அங்கேயே நின்றுகிட்டு இருக்கா, வாக்கா என் பக்கத்துல வந்து உட்காரு. வா, எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. என்னம்மா, நான் வீட்டுக்குள்ள வரமிச்சுல சந்தியாவை திட்டிக்கிட்டு இருந்தீங்களே, எதுக்கு? இல்லடி, கல்யாணமே வேண்டான்னு சொல்றா உன் தங்கச்சி, அதனால தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன் சந்தியா கல்யாணம் வேண்டான்னு சொல்றா? அக்கா நான் இன்னும் படிச்சே முடிக்கலக்கா, இப்பவே எனக்கு கல்யாணம் எதுக்கு? மாப்பிள்ளை யாரும் இல்லை காவியா, வசந்தி அத்தை இருக்கல்ல, அவங்க பையன் விஜய் தான். அவனை கல்யாணம் பண்ணிக்க இவளுக்கு கசக்குதாங்க. அவன் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டான். போய் கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியதானே இவா. யாரா இருந்தாலும் எனக்கு கல்யாணம் வேண்டாதாங்க சொல்றேன். விஜய் மாமாவா இருந்தா சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. சந்தியா தான் பிடிக்கலன்னு சொல்றாள், அப்புறம் ஏன் அவளை கட்டாயப்படுத்துறீங்க? வீட்டுல மாமா மட்டும்தான் என் மனசை புரிஞ்சுக்கிறாரு. மாப்பிள்ள, நேரங்காலத்துல பிள்ளைங்களுக்கு கெட்டி கொடுத்தா நல்லது. அதுவும் என் தங்கச்சி பையனுக்கு தானே கெட்டி கொடுக்கறேன். விஜய் மாமா தானா? நான் கூட வேற யாரோ நினைச்சிட்டேன். விஜய் மாமாவை கட்டிக்கிறது உனக்கு என்னடி கசக்குது? நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம 3 பேத்துல அவருக்கு ஒன்னதான் ரூட்டு விட்டாரு. அவருக்கு வேற சின்ன வயசுல இருந்து உன் மேலதான் கண்ணு. என்னடி உனக்கு வலிக்குது? கரும்பு தின்ன என்ன கூலியா? ஓ, அப்படி சொல்றியா? அப்ப நீ வேணா அவரை கல்யாணம் முடிச்சுக்கோ. ஓகே தான்ப்பா. என்னெல்லாம் அவர் கேட்டிருந்தா நான் கல்யாணம் முடிச்சிருப்பேன். அம்மாட்ட வேணா பர்மிஷன் கேளு, விஜய் மாமா நானே கட்டிக்கிறேன். என்ன மாமா, அக்கா விஜய் மாமாவை கட்டிக்க உங்களுக்கு ஓகே தானே? டபுள் ஓகே. அக்கா விஜய் மாமாவை கட்டிக்கிற, நான் உன்னை கட்டிக்கிறேன். என்ன அப்படி இப்படி சொல்றீங்க? ஐயோ, எல்லாரும் நம்மள தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. எப்படியாவது ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இல்லத்தே, நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன். என் ஒய்ஃபுக்கு முன்னாடி கியோபெட்ரா அழகி வந்தாலும் நான் யாரையுமே திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு காவியா தான் உயிர். என் புருஷனை பத்தி தெரியாதா? நல்ல வேலை தப்பிச்சோம். ஒரு விஷயத்துல நான் மாட்டிருப்பேன் போல. ராணி, பாத்துட்டு மசன்னு நின்னுட்டு இருக்க. போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வை. பிள்ளைலே டயர்ல வந்திருக்கு. ஐயோ, மறந்துட்டேன். மாப்பிள்ள, எம்மா 2 பேரும் வாங்கம்மா, சாப்பாடு எடுத்து வைக்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பிரசப்பாவி தூங்குங்க. இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதான் அக்கா வந்துட்டல. அக்கா அப்பா அம்மாட்ட பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுறேன். நீ எதுவும் வருத்தப்படாத, நீ ஃப்ரீயா இரு. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தானே மாமா வெளிநாட்டுல இருந்து பறந்து வந்திருக்கேன். நீ எதுவும் கவலைப்படாத. என்னது, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல, அப்படி சொல்ல வரல. சந்தியாவுக்கு பிடிக்காத கல்யாணம் எதுக்கு, நம்ம நிறுத்திடலான்னு சொல்ல வந்தேன். ஆதி மாமா எப்போ நீ தப்பா தான் நினைப்ப. நீ கூட என் மேல இவ்வளவு பாசமா இருக்க மாட்ட. ஆதி மாமா எவ்வளவு பாசமா இருக்காங்க பாத்தியா?